acting on a moving charge. Force acting on a moving charge. Force acting on a moving charge in magnetic field. In magnetic field. அதாவது காந்தப்புலத்தில் இயங்கக்கூடிய மின்னூட்டம் பெற்ற துகள் மீது செயல்படக்கூடிய விசை. காந்தப்புலத்தில் இயங்கும் மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிகல். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல். சார்ஜ்டு பார்ட்டிகல் மிஸ்ஸிங். சார்ஜ்டு பார்ட்டிகல். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தில் இயங்கும் மின்னூட்டம் பெற்ற துகள், வெறும் துகள் கிடையாது, மின்னூட்டம் பெற்ற துகளின் மீது செயல்படும் விசை. துகளின் மீது செயல்படும் விசை. இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒரு காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ஸ் வெர்டிகலி அப்வர்ட். மேல் நோக்கி செங்குத்தா ஒரு காந்தப்புலம், சீரான காந்தப்புலம் இங்கே இந்த தளத்தில் செயல்படுறதா வச்சுக்குவோம். இது வந்து ஒய்ஹெச்சினுடைய திசையில் செயல்படுது. இது வந்து எக்ஸ்ஹெச்சாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள், அதாவது நேர் மின்னோட்டம் பெற்ற துகள், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் which moves in this direction with the velocity v. நேர் மின்னோட்டம் பெற்ற துகள், qங்கிற மின்னோட்டம் பெற்ற துகள் vங்கிற திசைவேகத்தோட இந்த திசையில் இயங்குறதா வச்சுக்குவோம். இப்போ இந்த பி வெக்டாருக்கும் வி வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னா தீட்டான்னு வச்சுக்கோம். இப்போ நவ் திஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ். இந்த மின்னோட்டம் பெற்ற துகள் வந்து ஒரு விசையை உணருது. அந்த விசை தான் நம்ம வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசை, லாரன்ஸ் விசை. ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா முதல்ல அப்படின்னு பார்க்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ விசை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டார் போட்டுக்கிறேன். என்ன ஃபார்முலான்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ், அதாவது மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுதான் வந்து ஃபார்முலா. லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா. எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதனுடைய எண் மதிப்பு வேணும் அப்படின்னா எஃப்னு எழுதணும். எஃப் வெக்டார்னா அதில் எண் மதிப்பு இருக்குது, திசை இருக்குது, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதில் வந்து வெறும் எண் மதிப்பு மட்டும் தான், வெக்டார் சிம்பிள் போடல. அப்போ என்ன வரும்னா கியூ இன்ட்டு, இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா பிபி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். பிபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆர்டராக எப்போதுமே பியை வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நான் என்னதுன்னா பிக்யூவி, பிக்யூவி, விங்கிறதுங்க வெலாசிட்டி, திசைவேகம், பிக்யூவி சைன் தீட்டா அப்படி சொல்கிறோம். இது மேக்னிடியூட். அடுத்து ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு. அப்போ அதுக்கு திசை சொல்லணும். எந்த திசையில் சார் இருக்கும் அப்படின்னா, இந்த எஃப் வந்து எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா, இந்த வியும் பியும் இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தாக தான் இருக்கும். அதாவது வி இந்த தளத்தில் இருக்குது, இந்த போர்டோட தளத்தில் இருக்குது. அதாவது எக்ஸ்ஒய் அச்சுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், வி வந்து எக்ஸ்ஒய் தளத்தில் தான் இருக்குது. எக்ஸ்ஒய் தளங்கிறது இந்த போர்டோட தளம். பி இந்த தளத்தில் தான் இருக்குது. அப்போ வியும் பியும் இந்த போர்டோட தளத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த விசை வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா, இந்த போர்டுக்கு பர்பண்டிகுலராக, இந்த பேனாவோட டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, அது இன்வேர்டா அவுட்வேர்டா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேக்ஸ்வெல் ஸ்க்ரூ ரூல், வலது கை திருகு விதி அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸ்வெல் திருகு விதின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வி கிராஸ் பி, இது வந்து என்ன அர்த்தம், இப்படி சுழற்றதா அர்த்தம். வி கிராஸ் பின்னா இப்படி சுழற்றதா அர்த்தம். ஒரு திருகு இருக்குது அப்படின்னா, அந்த திருகை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சுழற்றினோம்னா ஸ்க்ரூ, அந்த ஒரு ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவோட முனை வந்து போர்டு பக்கம் வச்சுட்டு இப்படி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா, கிளாக் வைஸில் திருப்பினா அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும் இல்லையா? அப்போ சுற்றக்கூடிய திசை வந்து கிளாக் வைஸ்னா ஸ்க்ரூ உள்ளே போகுது, இன்வெர்ட் டைரக்ஷன். ஓகே, அப்போ இன்வெர்டுங்கிறது நம்ம வந்து கிராஸ் சிம்பிள் போட்டுக்குவோம், இன்வெர்ட். அப்போ வந்து என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
அதே ஸ்க்ரூவை வந்து வெளிநோக்கி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ வந்து என்னது ஸ்க்ரூ வந்து வெளியில் வரும், டாட் சிம்பிள். இதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்க்ரூ. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த V கிராஸ் B அப்படிங்கிறது என்னது இந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ வந்து இந்த விசை வந்து எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா வெளிநோக்கி இருக்கும், போர்டுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு விதமாக கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சப்போஸ் இந்த திசைவேகம் B வந்து இந்த திசையில் இருக்குது அப்படின்னா, அதாவது வெலாசிட்டி இந்த திசையில் இருக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸை மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக வச்சுக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வச்சுக்கிறோம். இந்த 4 ஃபிங்கர் அதாவது ஆள்காட்டி விரல் வந்து காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்குது. அதாவது இந்த V வந்து இப்போ இந்த திசையில் இருந்ததுன்னா அந்த நடுவிரல் வந்து இந்த மின்னோட்டம் நகரக்கூடிய திசையை குறிச்சது அப்படின்னா விசை வந்து இந்த பெருவிரலுடைய திசையில் இருக்கும். இந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா, பெருவிரல் எந்த திசையில் இருக்குது, போர்டுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி இருக்குது, அந்த திசையில் விசை இருக்கும். அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஓகே. இது எப்போ அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதான், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் விசை வெளிநோக்கி இருக்கும். இதே கேஸ்க்கு இந்த சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா, எதிர்மின்னோட்டம் பெற்ற துகளாக இருந்ததுன்னா விசை வந்து ஆப்போசிட்டாக உள்நோக்கி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம், இந்த செட்டப் வந்து எதுக்கு சொல்கிறேன், இந்த சைன் இந்த டைரக்ஷன் விசை வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மின்னோட்டத்துக்கு தான். இதே மின்னோட்டம் வந்து எதிர் மின்னோட்டமாக இருந்ததுன்னா விசை வந்து எப்படி இருக்கும், எஃபெக்டார் எதிர் மின்னோட்டத்துக்கு மைனஸ் கியூவாக இருந்தால் எப்படி இருக்கும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்னா என்னது, அதாவது கிளாக் வைஸ் V கிராஸ் B அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகும், நமக்கு எப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து என்னது வெளிநோக்கி வரும். இப்படி இந்த டைரக்ஷன் வந்து என்னது உள்நோக்கி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக மாறும், திசை வந்து மாறும். ஓகே. எதுக்கு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுதான், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பாசிட்டிவ்க்கு ஞாபகம் வச்சுட்டா போதும். திருகு விதியை ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் இந்த மின்னோட்டம் பெற்ற துகள் சார்ஜ்டு பார்ட்டிகள் மூவ் ஆகுது இல்லையா, இதுக்கு ஆங்கிள் வந்து தீட்டா. இது சப்போஸ் 90 டிகிரியில் மூவ் ஆனிச்சுன்னா, அதாவது இந்த ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா, அதாவது காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இது வந்து இயங்குனுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த துகள் வந்து காந்தப்புலத்தில் வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிச்சோம். இட் வில் ஸ்டார்ட் மூவிங் இன் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ காந்தப்புலம் இப்படி இருக்கு, துகள் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி என்டர் ஆகுது, திசைவேகம் இது வெலாசிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இது நேராக போகாமல் இது வந்து ஒரு வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சோம். இது எப்போ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி Vக்கும் Bக்கும் இடையில உள்ள கோணம் வந்து 90 டிகிரியாக இருக்கிறப்ப தான் தீட்டா 90 டிகிரியாக இருக்கும். சரியா, அப்போ இந்த விசை லாரன்ஸ் விசை வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், BQV சைன் தீட்டா அப்படின்னு சொன்னோம். இங்கே தீட்டா 90 டிகிரினா சைன் 90 என்ன ஆயிரும், சைன் 90யோட வேல்யூ வந்து 1, சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ F வந்து என்ன ஆயிரும்னா BQV அப்படின்னு மாறிடும், BQVன்னு மாறிடும். ஓகே, இப்போ இந்த விசை வந்து எந்த டைரக்ஷனில் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Vக்கும் Bக்கும் பர்பண்டிகுலராக செயல்படும். அப்படி செயல்படுறப்ப என்ன ஆகும்னா இது வந்து இந்த துகளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும், தொடர்ந்து வட்டப்பாதையில் இயங்க வைக்கும். அப்போ எப்போதுமே இந்த விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வட்டப்பாதையில் துகள் இயங்குது இல்லையா, அந்த வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி தான் செயல்படும். இந்த விசை வந்து துகள் இங்கே இருந்ததுன்னா இந்த திசையில் விசை இருக்கும், துகள் இங்கே இருந்ததுன்னா இங்கேருந்து இந்த திசையில் இருக்கும், இங்கே இருந்ததுன்னா இந்த திசையில் இருக்கும். ஸோ வட்டப்பாதையில் துகளை இயங்க வைக்கும். ஏன் வட்டப்பாதையில் இயங்குதுன்னா இந்த விசை வந்து எப்போதும் இந்த மையத்தை நோக்கியே செயல்படும். அப்போ மைய நோக்கி விசையாக செயல்படுது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசையாக செயல்படுது. அதனால தான் இந்த துகள் வந்து வட்டப்பாதையில் இயங்குது. இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் 90 டிகிரி இருக்கணும், அப்போ தான். ஓகே, அப்போது மைய நோக்கு விசையாக செயல்படுதுன்னா மைய நோக்கு விசைக்கு என்ன ஃபார்ம், இந்த விசை தான் மைய நோக்கு விசையாக செயல்படுது. அப்போ லாரன்ஸ் விசை இப்போ என்ன ஆயிருது BQV, மைய நோக்கு விசைக்கு என்ன சார் ஃபார்முலா, லாரன்ஸ் விசை லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசை வந்து என்ன ஆகுது மைய நோக்கு விசையாக செயல்படுது, மைய நோக்கு விசை.
இந்த கேஸில். சரியா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசைக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா என்னது? mv²/r. ஆறுங்கிறது என்னதுன்னா இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம். வட்டப்பாதையில் சுற்றுன்னு சொல்லிட்டோம்ல, வட்டப்பாதையினுடைய ஆரம். இப்போ இங்கே பாருங்க, இதில் ஒரு v இதில் ஒரு v கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா BQ = mv/rன்னு கிடைக்கும். இதில் இருந்து r = என்ன எழுதலாம்? வட்டப்பாதையினுடைய ஆரம், இந்த சுற்றுது இல்லை, அந்த வட்டப்பாதையினுடைய ஆரத்தை வந்து எழுதலாம். r இங்கே கொண்டு வாங்க, மற்றது அங்கே கொண்டு போனீங்கன்னா mv/bq அப்படின்னு எழுதலாம். இது வந்து வட்டப்பாதையினுடைய ஆரத்துக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வட்டப்பாதையில் ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றுக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுக்காலம், டைம் பீரியட், சுற்றுக்காலம், டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன? சுற்றுக்காலம்னா என்ன? கேபிட்டல் T. என்ன அப்படின்னா இந்த துகள் வந்து ஒரு முறை இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். த டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? டைம் பீரியட்னு சொல்கிறோம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இங்கே எழுதுகிறேன், என்ன சொல்லுவோம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து v அப்படியே வச்சுக்குவோம். v = sன்னா என்னன்னா ஒரு முழு சுற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் அது வந்து கடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு முழு சுற்றுனா அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு, அது வந்து என்னது? வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr பை t, டைம் டேக்கன். அதுதான் ஒரு முழு சுற்றுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத நம்ம வந்து டைம் tன்னு சொல்கிறோம். அப்போ v = 2πr பை tன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து t வேணும். அப்போ t = என்ன எழுதலாம்? இதில் இருந்து t t இங்கே வந்துருச்சுன்னா v அங்கே வந்துடும். அப்போ 2πr பை எழுதலாம், vன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அங்கே பாருங்கள், இந்த ஆரோட வேல்யூ அங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த ஆரோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? இதை நான் வந்து மேலே எழுதுறேன். ஓகே, என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ t = என்ன வரும்? t = 2π/v இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? mv/bq, mv/bq அப்படின்னு போடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த v கேன்சல் ஆயிரும். அப்போ t = 2πm/bqன்னு வரும். 2πm/bq. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் இது. ஓகே, லாரன்ஸ் விசையினால ஒரு துகள் வட்டப்பாதையில் சுற்றும் பொழுது அதனுடைய சுற்றுக்காலம், டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πm/bq. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுக்காலத்தில் வந்து ஆரமே வரல பாருங்க, ஆர் வரல, ரேடியஸே வரல பாருங்க இந்த ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா துகள் வந்து சின்ன வட்டப்பாதையில் சுற்றினாலும் சரி, பெரிய வட்டப்பாதையில் சுற்றினாலும் சரி, ஒரே டைம் பீரியட் தான் ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன் ஒரே டைம் பீரியட் ஆகுது அப்படின்னா, இப்போ வட்டத்தினுடைய ஆரம் வந்து கம்மியாக இருக்குது, இந்த வட்டத்தினுடைய ஆரம் வந்து கம்மியாக இருக்குன்னா ஸ்பீடும் கம்மியாக இருக்கும், திசைவேகமும் கம்மியாக இருக்கும். அதே வட்டத்தினுடைய ஆரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா திசைவேகமும் அதிகமாகிடும். அப்போ ஃபாஸ்ட்டாக இந்த சின்ன வட்டத்தில் எவ்வளோ நேரத்தில் ஒரு சுற்று வரத்துக்கு ஆகுதோ அதே நேரத்தில் அந்த பெரிய வட்டத்துலையும் அதே டைமுக்குள்ளே ஒரு சுற்றிடும். என்ன காரணம்னா ஸ்பீடை வந்து அதிகப்பட்டு நிற்குது பார்ட்டிகள். அதுதான், அதனால தான் இந்த இடத்துல இந்த டைம் பீரியடுக்கான ஃபார்முலாவில் திசைவேகம் v வந்திருக்காது, ஆரும் வந்திருக்காது, அதை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஃப்ரீக்வன்சினா என்ன சார் அப்படின்னா இதனுடைய தலைகீழ் மதிப்பு. இதனுடைய தலைகீழ் மதிப்பு இந்த ஃபார்முலாவோட தலைகீழ் மதிப்பு. ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படின்னா என்னன்னா 1/t அரௌண்ட். டைம் பீரியட்னா என்னது? டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்றுவதற்கு இந்த துகள் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதுதான் சுற்றுக்காலம். ஃப்ரீக்வன்சினா என்னன்னா த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு வினாடியில் இந்த துகள் வந்து எத்தனை சுற்றுது அப்படிங்கிறது. ஒரு வினாடியில் 5 சுற்று சுற்றுதா, அப்போ ஃப்ரீக்வன்சி 5 ஹெர்ட்ஸ். ஒரு வினாடியில் 100 சுற்று சுற்றுதா, அப்போ ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பை த பார்ட்டிகிள் இன் 1 செகண்ட், அதுதான் அது ஃப்ரீக்வன்சி. ஒரு வினாடியில் இந்த துகள் வந்து எத்தனை முறை சுற்றி வருது, அதுதான் வந்து என்னது அதிர்வெண் சொல்கிறோம். அப்போ இதனுடைய தலைகீழ் மதிப்பு, என்னது BQ/2πm. இது எல்லாமே முக்கியமான ஃபார்முலாஸ் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதை வச்சு தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலா, ஓகே, அப்புறம் வந்து டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திசை சொன்னது அதெல்லாம். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லாரன்ஸ் விசை தான்
நமக்கு வந்து மைய நோக்கு விசையாக செயல்படுதுன்னு சொன்னேன். அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இப்போ இந்த விசை வந்து ஏதாவது வேலையை செய்யுதா அப்படின்னா, அந்த லாரன்ஸ் விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடையாது. லாரன்ஸ் விசை வந்து இந்த துகளினுடைய திசைவேகத்தை மட்டும்தான் மாற்றி அமைக்குது. அதாவது என்னுடைய திசையை மட்டும் தான் மாற்றி அமைக்குது. இப்படி போகக்கூடிய துகளை பிடிச்சி இப்படி இழுத்து இந்த டைரக்ஷனில் கொண்டு வருது. இப்படி நேராக போக வேண்டிய துகளை இழுத்து இப்படி கொண்டு வருது. தொடர்ந்து இதனுடைய திசைவேகத்தினுடைய திசையை தான் மாற்றுதே ஒழிய வேற எந்த வேலையும் செய்யலை. அதனால இந்த ஒர்க் டன் பை த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் டஸ் நாட் டூ எனி ஒர்க். எந்த ஒர்க்கும் பண்ணலை. இதனுடைய துகளினுடைய திசையை மட்டும்தான் அது மாற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதை வந்து நோட்ஸ் எடுத்துங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்.